தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி அருகே உள்ள செம்பகப்பேரி என்ற கிராமம். இந்த கிராமத்தில் 300 குடும்பங்கள் மறவர்கள் வசித்து வருகிறார்கள். பிள்ளைமார் சமுதாயத்தினர் 50 குடும்பங்களும், ஆசாரி சமூகத்தினர் குறைந்த அளவிலும், தேவேந்திர உலகாளர் சமுதாயத்தினர் 10 குடும்பமும் வசித்து வருகிறார்கள். இந்த கிராமத்தில் கடந்த 23ஆம் தேதி அதிகாலை தேவேந்திர குல வேளாளர் வகுப்பை சார்ந்த ஒரு இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அவர் யார் என்றால் செண்பகப்பேரியை சேர்ந்த செண்பகராஜ் என்பவரின் மகன் பாண்டியராஜ். வயது 25. ஒரு பாலிடெக்னிக் முடித்த மாணவன். செண்பகராஜ் இறந்துட்டார். அவருடைய தாயார் வளர்ப்பில் பாண்டியராஜ் வளர்ந்து அவர் படிக்க வச்சு இன்னைக்கு படித்து பாலிடெக்னிக் படிச்சிருக்காங்க. பாலிடெக்னிக் படிச்சுட்டு வேலை இல்லாமல் கட்டிட கூலி வேலைக்கு போயிட்டுருக்காப்புல படித்த பையன். இவர் கடந்த 23ஆம் தேதி குளத்து கண்மாய்க்கு போகும்போது அங்கே வச்சு வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். படுகொலை செஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, மொத்தம் இருக்கிறது அந்த கிராமத்தில் இருக்க தேர்தல் வீடுகள் மொத்தமே 10 குடும்பம் தான் இருக்குது. படுகொலை செய்யப்பட்ட உடனே அந்த அரசு அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிராமத்தில் வேலை செய்கின்ற எங்கள் மணிமுத்தாரில் காவல்துறையில் வேலை பார்க்குற ஒருத்தர் நம்ம பாண்டியராஜ் குடும்பத்துக்கு நெருக்கமான சொந்தக்காரங்களை வச்சு அவருடைய உடலை உடனே பேச்சுவார்த்தை நடத்தி உடனே அந்த உடலை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி உடனே அடக்கம் பண்ணிட்டாங்க. இது வெளியே தெரியாத அளவுக்கு போயிட்டு, அதுக்கப்புறம் இந்த தகவலை அறிஞ்ச உடனே டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை வெளியிடுதாங்க. கண்டன அறிக்கையை வெளியிட்டதுக்கப்புறம் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த கொலை வழக்கில் 2 பேர் கைது செய்யப்படுறாங்க. யாரெல்லாம்னா சதீஷ் என்பவனும் மதன் என்பவனும் 2 பேர் கைது செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த 2 பேர் மட்டும் இந்த கொலையில் ஈடுபடலை, இன்னும் அதிகமாக ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஒரு 10 வீடு இருக்க ஒரு தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் ஒரு பாலிடெக்னிக் படிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு வன்மத்தில் இருந்தவங்க அந்த பையன் பாண்டியராஜனை படுகொலை செஞ்சுருக்காங்க. இதை நம்ம உள்ளே போய் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா, இந்த கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சதீஷ் என்பவன் ஏற்கனவே 4 வருடங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் உள்ள தேவேந்திர குல வகுப்பை சார்ந்த ஒரு கவுன்சிலரை காலை வெட்டியிருக்கான். அவரும் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த புகாரை இவங்க வற்புறுத்தி வாபஸ் வாங்க வச்சுருக்காங்க. இவனை 10 வீடு இருக்குது, என்ன பண்ண முடியும்? இப்போ வாபஸ் வாங்கிட்டார். அது மட்டும் இல்லை, அந்த கிராமம் இப்போ நம்ம கிடைத்த தகவலின்படி அந்த கிராமம் ஒரு அரிசி கடத்தும் கும்பலுக்கு ஒரு குடன் போல் அது இருந்திருக்கு அந்த கிராமம். ஏன்னா அது கொஞ்சம் ஒரு காட்டுப்புறமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கேருந்து இந்த அரிசி கடத்துல அரிசிகளை கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது அந்த இடத்துல. அங்கேருந்து கொண்டு போய் மற்ற இடங்கள் கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கனால அந்த கிராமமே கிராமத்தில் ஒரு அரிசி கடத்துக்கு ஒரு குடோன் மாதிரி அந்த கிராமம் இருந்திருக்கு. இதில் என்னென்னா, அது மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்தில் கஞ்சாகரை அதிகமாக புழக்கம். இதில் நமக்கு ஒரு தகவல் என்ன வருதுன்னா, இந்த படித்த பையங்கிறதுனால இவன் இதை தவறுகளை வெளியே கொண்டு போயிருப்பான்னு ஒரு தகவல் வருது. அதனால் இந்த கொலையை இந்த அரிசி கடத்து கும்பல் தான் இந்த சதீஷுங்க ஒரு கும்பல், இவனுக்கு கீழே ஒரு கும்பலை வச்சு இந்த கொலையை பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த கொலை நடந்தவுடனே இது அதிகமாக வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அரசு அதிகாரிகள் ஏன் அவசரமாக உடனே அந்த பாடியை உடலுக்கு ஒரு ஆய்வு பண்ணி உடனே அடக்கம் பண்ணணும்னு எதுக்கு முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. பல சந்தேகங்கள் இருக்குது. இன்றைக்கி டாக்டர் ஐயா அவர்கள் இதை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எனக்கு தெரியுது.
தமிழக அரசே நம்ம பாண்டியராஜ் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளிகள் இருவர் மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய ஒரு கும்பலே இருக்குது. நீங்கள் உடனடியாக அந்த கூலிப்படை கும்பலை நீங்கள் கைது செய்யணும். மற்றும் அந்த கிராமங்கள் நடைபெறும் அரிசி கடத்தலை நீங்கள் தடுக்கணும். நீங்கள் தமிழகத்தில் இப்போ டாக்டர் ஐயா அவர்கள் கூறியது போல தேவேந்திர குல இளைஞர்கள் குறிவைத்து கொல்லப்படுகிறார்கள். இளைஞர்களை குறிவைத்து கொள்ளுறாங்க. இந்த நிலை நீடித்தால் 95, 96 போல் நிலைமைகள் மாறும். தமிழக அரசு அதற்கு முன்னாடி அப்படி ஒரு நிலைமை வராமல் நீங்கள் தடுத்து இந்த கொலைகார கூலிப்படைகளை நீங்கள் ஒடுக்க வேணும். இல்லை என்றால் இது உங்களுக்கு இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பெயரையும் ஏற்படுத்தும், ஆட்சிக்கு ஒரு முடிவுரையாக அமையும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற பதிவுகளை காண மருத நிலவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பெல் பட்டனை அழுத்தி லைக் கொடுத்து கமெண்ட் செய்யவும்.